ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் மகன் நயினார் பாலாஜி கல்குவாரி அமைக்க கடும் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதம் செய்ததால் கருத்து கேட்பு கூட்டம் கலைபரமானது. சரணாலயம் அகழாய்வு இடங்களுக்கு அருகே கல்குவாரி அமைக்க நயினாரின் மகன் முயற்சிப்பதன் பின்னணி என்ன என்பது குறித்து விளக்குகிறது இந்த தொகுப்பு. பாஜக எம்எல்ஏவின் மகன் குவாரி அமைத்து பணம் கொழிக்க எங்கள் உயிர் போக வேண்டுமா என்பதுதான் இவர்களின் ஆதங்கமே. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே பேட்மா நகரத்தில் கல்குவாரி அமைக்க நயினார் நாகேந்திரனின் மகன் நயினார் பாலாஜி கடந்த 2021ஆம் ஆண்டு விண்ணப்பித்திருந்தார். 7.5 ஏக்கரில் அமையும் இந்த குவாரிக்கு துறை சார்ந்த ஆய்வுக்கு பிறகு பேட்மா நகரத்தை சேர்ந்த பொதுமக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நயினார் பாலாஜி அமைக்கும் குவாரிக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. ஸ்ரீ மூலக்கரை வீரன் சுந்தரலிங்க நகர் கிராம மக்கள் கருத்து கேட்பு கூட்டத்தில் பங்கேற்ற நிலையில் குவாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆவேசமாகினர். கருத்து கேட்பு கூட்டத்தில் குவாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே குவாரிக்கு ஆதரவாக பேசவிடாத அளவுக்கு சிலர் இடையூறு செய்யவே வாக்குவாதம் ஏற்பட்டு போலீஸ் வந்து சமாதானப்படுத்தும் நிலை ஏற்பட்டது. குவாரி அமைய இருக்கும் இடத்திற்கு சுமார் 300 மீட்டர் சுற்றளவில் விலங்குகள் சரணாலயம் அமைந்திருப்பதோடு அருகிலேயே சிவகலை, ஆதிச்சநல்லூர் அகழாய்வு தளங்களும் இருப்பதாக கூறப்படுகிறது. அப்படி இருக்கையில் கல்குவாரி அமைக்க அனுமதி கொடுப்பது இயற்கை வளங்களுக்கு சொந்த செலவில் சூனியம் வைத்துக் கொள்வதற்கு சமம் என குற்றம் சாட்டப்படுகிறது. மேலும் குவாரிக்கு மைய பகுதியிலேயே வண்டி பாதை இருக்கும் நிலையில் அந்த பாதையை மறித்து குவாரி அமைக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. குவாரி அமைய இருக்கும் இடத்திற்கு இரு பக்கமும் ஓடை இருக்கும் நிலையில் குவாரி அமைத்தால் அந்த நீர் ஓடைகள் அழிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் கல்குவாரி அமையும் இடத்தை சுற்றி வசிக்கும் மக்கள் பெரும்பாலும் பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்ற நிலையில் குவாரி மூலம் அந்த மக்களை பூர்வீக இடத்திலிருந்து வெளியேற்றும் முயற்சி நடப்பதாக பகிரங்க புகாரும் எழுந்திருக்கின்றது. கல்குவாரிக்கு அனுமதி கொடுத்தா மேலும் இந்த பகுதியில் பொதுமக்கள் வாழவே முடியாது. குறிப்பா இந்த கல்குவாரி அமைகிற இடம் பூராமே பட்டியலின மக்கள் வசிக்கிற இடம். இந்த பட்டியலின மக்களை அடக்குமுறைக்கு உள்ளாக்கணும், இவங்களை வாழ்வாதாரத்தை தடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த மக்களை இந்த பகுதியிலேருந்து வெளியேற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இவங்க இந்த அரசும் இந்த கல்குவாரி உரிமையாளரும் செய்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு அச்சம் எங்களிடையே ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே ஸ்ரீ மூலக்கரையில் 5க்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் கிரஷர் ஆலைகள் செயல்பட்டு வரும் நிலையில் அதன் மூலமே பொதுமக்கள் கடும் இன்னல்களை அனுபவிக்கும் நிலை இருக்கிறது. அனுமதிக்கப்பட்ட அளவை தாண்டி கற்களை வெட்டி எடுத்து செல்வது, இரவு நேரங்களில் வெடி வைத்து தகர்ப்பது என குவாரி உரிமையாளர்களின் அத்துமீறல் காரணமாக வீடுகளிலும் விரிசல் ஏற்படுகிறது. மேலும் அந்த குவாரிகளில் இருந்து ஜல்லிக்கற்களும் எம்சான் மணலும் கனரக வாகனங்கள் மூலம் அள்ளி செல்லப்படும் நிலையில் விதியை மீறி அதிக பாரத்துடன் சென்று சாலையை சேதப்படுத்தும் நிகழ்வும் தொடர்கதையாகி வருகிறது. இதனால் விபத்து நிகழ்வதும் வாடிக்கையாகி வருகிறது. கல்குவாரிகள் மூலம் லாபம் பார்க்கும் பெரும் முதலாளிகள் யாரும் விதியை பின்பற்றி நடத்துவதில்லை என குற்றம் சாட்டி கடும் எதிர்ப்பை பதிவு செய்தனர். விதிமீறலோடு இருப்பதால் இந்த குவாரிக்கு சட்டப்படி அனுமதி கொடுக்க முடியாது. இன்றைய கருத்து கேட்பு கூட்டம் ஜனநாயக முறைப்படி நடக்கவில்லை. பல கருத்து கேட்பு கூட்டங்கள் காலை 10 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரைக்கும் நடந்திருக்குது. ஏற்கனவே இதே கிராமத்தை சேர்ந்த கருத்து கேட்பு கூட்டம் தூத்துக்குடியில் நடந்தது. அப்ப மாவட்ட ஆட்சியர் இது போன்ற ரகலை பண்ணும் பொழுது அவர் வெளிநடை பண்ணிட்டாரு. அப்புறம் எல்லாரும் கெஞ்சி கூத்தாடி முறையா நடந்தது. ஆனா இங்க அந்த மாதிரி செய்யாம பேசுபவர்களுக்கு இடையூறு செய்ததை மாவட்ட நிர்வாகம் தடுக்கவில்லை. தினமும் ஸ்ரீ மூலக்கரை பகுதிக்கு 500க்கும் மேற்பட்ட கனரக வாகனங்கள் வந்து செல்லும் நிலையில் சாலையோரம் குவிந்திருக்கும் மணல் குவியல் காரணமாக தூசி பறந்து பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் அவதிக்குள்ளாகி விபத்தில் சிக்கும் நிலை இருப்பதாக சொல்லப்படுகிறது.
இப்படி ஏற்கனவே இருக்கும் குவாரிகள் கிரஷர்கள் மூலமே ஏகப்பட்ட துன்பத்தை அனுபவித்து வரும் மக்கள் இது குறித்து பல முறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என புலம்பினர். அத்தோடு இங்கு குவாரி அமைக்க அனுமதிக்கவே கூடாது என விடாப்பிடியாக நின்றதால் கருத்து கேட்பு கூட்டம் கலேபரத்துடன் தான் முடிந்தது. ஏற்கனவே ஒருமுறை கருத்து கேட்பு கூட்டம் நடந்து உடன்பாடு எட்டப்படாத நிலையில் இரண்டாவது முறையாக நடந்த கருத்து கேட்பு கூட்டமும் எதிர்ப்பில் முடிந்திருக்கிறது. எங்களுடைய ஸ்ரீ மூலக்கரை வீரன் சுந்தரநகர் பக்கத்துல தான் இந்த கல்குவாரி வந்து அமையுது. இதுல வந்து பல்வேறு ஆவணங்களை மறைத்து இந்த கல்குவாரி கருத்து கேட்பு கூட்டமானது நடைபெறுகிறது. இங்க ஏற்கனவே நிறைய கல்குவாரிகள் இயங்கி கொண்டிருக்கிறது. கைவிடப்பட்ட கல்குவாரிகளும் இங்க நிறைய இருக்குது. இங்க எந்த கல்குவாரியும் சட்டப்படி இயங்கலை. எல்லாமே இங்க இருக்கிற அனைத்து கல்குவாரிகள், நிறைய கல்குவாரிகளில் வந்து உயிரிழப்புகள் நடந்திருக்கு. விதிகளை மீறும் குவாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற குரலுக்கே இன்னும் முடிவு கிடைக்காமல் போராட்டம் நடத்தப்பட்டு வரும் நிலையில் நயினார் நாகேந்திரனின் மகன் நயினார் பாலாஜியும் குவாரி அமைக்க அனுமதி கேட்டு விண்ணப்பித்திருப்பது மக்களுக்கு அதிருப்தியைத்தான் கொடுத்திருக்கிறது. கருத்து கேட்பு கூட்டத்திற்கு வந்த நயினார் பாலாஜி பொதுமக்கள் அவ்வளவு ஆக்ரோஷமாக கேள்வி எழுப்பியும் அமைதியாக சென்று விட்டார். நெல்லை மாவட்டத்திலும் கல்குவாரி வைத்து நடத்தி வருவதாக சொல்லப்படும் நிலையில் பாட்மா நகரத்திலும் அதிகாரிகள் உதவியுடன் கல்குவாரி அமைக்க வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படும் நிலையில் எதிர்ப்பையும் மீறி குவாரி அமையுமா அல்லது அனுமதி மறுக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.